Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. இன்னைக்கு 8th ஜனவரி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செல்லிங் ப்ரெஷர் தான். நிஃப்டி பாருங்க ஃபுல்லாக இதுல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சாலும் பட் அப்புறம் நல்லா உங்களுக்கு திரும்பி இங்கிறது இந்த சப்போர்ட் வந்து மந்த்லி சப்போர்ட்ல இருந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் சப்போர்ட்ஸ் எடுத்த மாதிரியே தான் இன்னைக்கும் எடுத்திருக்கு. எடுத்து நல்ல ஒரு கீழே பாருங்க இவ்வளோ பெரிய விற்கிருக்கு. ஸோ இது வந்து பையிங்கும் வந்திருக்காங்க. ஸோ இது இந்த மந்த்லி சப்போர்ட்டை உடைக்காம இந்த 24,500ங்கிற இந்த லெவலில் உடைக்காம தேர் சேவிங். இதுக்கு கீழே உடைச்சதுன்னா வந்து அடுத்து 23,200 தான். 23,200க்கு கீழே உடைச்சதுன்னா ஃப்ரீ ஃபால் ஜோன் இருக்கும். ஸோ இது வந்து இப்போதுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இது வந்து ஃபால் ஆகாமல். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு 49,660 644க்கு கீழே வந்ததுன்னா கொஞ்சம் செல்லிங் இருக்கும்னு நம்ம சொன்னோம். அந்த அளவுக்கு கீழே வந்தது. பட் ஆனால் அதை கீழே உடச்சி அந்த இதுக்குள்ளே போகாமல் உங்களுக்கு பையிங்கும் வந்துட்டு மேலே ஒரு பேரிஷ் கேண்டில் தான். பட் ஆனால் சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே வந்து இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளேயே வச்சுருக்காங்க. இந்த ட்ரெண்டை உடச்சி இது ஃப்ரீ ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு தென் இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,400 பாயிண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு கீழே சப்போர்ட் எடுக்கணும். அகெயின் 46,000 கிட்ட தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இப்போதைக்கு அவங்க அந்த ரேஞ்சை ஃபால் ஆகாமல் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. தென் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ப்ரீவியஸ் லோ, அதை கட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனால் மந்த்லி ட்ரெண்டு கிட்டே அதை கட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அந்த மந்த்லி ட்ரெண்டையும் கட் பண்ணதுன்னா தென் வந்து இது ஃப்ரீயாக ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் என்னென்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த இடத்துல தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இங்கேருந்து ஃபால் ஆனால் அடுத்து இந்த மந்த்லி ட்ரெண்ட் வரைக்கும் ஃபால் ஆகும். மந்த்லி ட்ரெண்டையும் கட் பண்ணி கீழே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா ரொம்ப ஃப்ரீ ஃபால் ஜோனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கலாம். மற்றபடி இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இதாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜியில் பாருங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இல்லைனாலும் ஃபால் ஆனது ரெக்கவர் பண்ணி திரும்பி ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட அதிகமாக க்ளோஸ் வச்சுருக்காங்க இதில் நிஃப்டியில் எஃப்எம்சிஜியில். ஸோ இருக்கிறதுல இப்போ நிஃப்டி எஃப்எம்சிஜி. தென் நிஃப்டி ஐடி அடுத்தபடியா நிஃப்டி ஐடி பாருங்கள். நிஃப்டி ஐடி பட் ஆனால் இன்னும் அந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே வந்து கட் பண்ணதுக்குள்ளே போக முடியல. எங்கேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக பையிங் இது தெரிஞ்சாலும் நாளைக்கு இந்த ட்ரெண்டுக்குள்ளே போனதுன்னா தான் உங்களுக்கு அகெயின் ஒரு ரிவர்சலாக எடுக்க முடியும். இல்லைங்கிறது ஃப்ரீயாக இப்படி நாளைக்கு இப்படி ஃபாலோ ஆனாலும் சொல்ல முடியாது. ஸோ நிஃப்டி ஐடியும் பாசிட்டிவாக இன்னைக்கு முடிஞ்சாலும் அவ்வளோ ஹெல்த்தியாக தெரியல. அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிஃப்டி ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸை விட லோவாக தான் க்ளோஸ் வந்துருக்கு. ஸோ மற்றபடி மீதி எல்லா செக்டாருமே நிஃப்டி எனர்ஜி எல்லாம் பாருங்கள் அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் வர முடியல. அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து இதாகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சை விட்டு ஒன்றா மேலே இல்லைன்னா கீழே வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் அது எந்த மாதிரி ட்ரெண்டில் இதாக இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்லியே சைட்வைஸ் மார்க்கெட்டாக ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாத மார்க்கெட்டாக தான் இருக்குது எனர்ஜி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா நாம் நேற்றே சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டுக்குள்ளே போனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், இல்லைன்னா எங்கேயாவது ஃபால் ஆகும்னு. அதே தான் இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கு.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இது நாளைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டி மெட்டல் பாருங்கள், ஒரு நேற்று எந்த அளவுக்கு வந்து புல்லிஷ் ஆச்சோ அந்த அளவுக்கு ஃபால் ஆகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக தெரியல. இது ஒரு சைட்வேஸாக இருக்கிறதுக்கான கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. நிஃப்டி மீடியா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைட்வேஸ் இது மாதிரி தான். நேற்று வந்து எவ்வளோ புல்லிஷ் ஆச்சோ இன்றைக்கி அதில் ஒரு பாதி பேரிஷ் ஆக்கி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைட்வேஸ் இது மாதிரி தான் தெரியுது. ரியாலிட்டி நிஃப்டி ரியாலிட்டி அந்த மந்த்லி ட்ரெண்டு கட் பண்ணி கீழே வந்தது, திரும்பி அந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே போக முடியாமல் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நாளைக்கும் இந்த சைட்வேஸாக போகிறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா செக்டாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. எஃப்எம்ஜிசி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரொம்ப அதிகமாக ஃபால் ஆன ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி இது தெரியுது. பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் வரட்டும், நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து டாடா கன்சியூமர் வந்து தாராளமாக நம்ம வாங்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி. இது தாராளமாக நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஒரு 976 நாளைக்கும் பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 976க்கு மேலே போனதுன்னா இன்னும் நல்லா பாசிட்டிவாக போகும். இது பாருங்கள், டாடா கன்சியூமர் நல்லா இருக்குது. அதே மாதிரி பிரிட்டானியா பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் 28% கிட்ட ஃபால் ஆகிட்டு அங்கேருந்து இப்போ ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி லோயரை ஃபார்ம் பண்ணுறது, ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே வருது. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக் எப்போ வந்து ஒரு 4910க்கு மேலே போதோ அப்போ அகெயின் ஓரளவுக்கு மொமெண்டம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த இடத்துல சைட்வைஸாக தான் போகும். இந்த ட்ரெண்டை கட் பண்ணி மேலே போணுச்சுன்னு இன்றைக்கி திரும்பி அந்த ட்ரெண்டுக்கிட்டே தான் வருது. ஸோ இங்கே ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான டாடா மோட்டார் சைட்வைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. டாடா பவர் பாருங்க, கம்ப்ளீட்டாக இது வந்து இன்றைக்கும் இறக்கி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு 374 லோ வந்துருச்சு. ஸோ இது வந்து இதுலேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 362 தான் இதோட சப்போர்ட். ஸோ இது வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது பட் நிஃப்டி எனர்ஜி வீக்காக இருக்கிறதால பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ கவனமாகவே இருங்க. தென் நம்ம நேற்று சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், போயிட்டு உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து செல்லிங் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் இதில் உங்களுக்கு. தென் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் கொடுத்தோம். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த என்ட்ரிக்கு மேலே இதெல்லாம் பாசிட்டிவாக வந்து ஒரு 4 hours சஸ்டெயினாக வாங்கலாம்னு சொன்னோம். பட் ஆனால் இது ஆகலை. ஸோ அதனால் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அதை ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் அதில் உங்களுக்கு தேவையான அன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடிய நியூஸஸ் எல்லாம் என்ன இருக்குது, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.